டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வை தீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, உடல்ல கழிவுகள் தங்குறதுனால நமக்கு எப்படி அது நோயா வருது, அதே நேரத்துல ஒரே நாள்ல நான் எப்படி அதை டீடாக்ஸ் பண்ணணும், அதே ஒரு வாரம் நான் இதை ஃபாலோ பண்ணா என்ன மாதிரி நான் என்னோட உடலை நான் சுத்தம் பண்ண முடியும், இதை நான் எப்படி எப்பப்பெல்லாம் நான் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஒன் டே டீடாக்ஸ் அப்படின்னா, காலையில ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர், வெதுவெதுப்பான தண்ணீரை நல்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா சிப் பண்ணி குடிக்கணும். ஸோ இதை நீங்க குடிக்கும் போதே நமக்கு மலச்சிக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மலச்சிக்கல் பெருஞ்சிக்கல், மலச்சிக்கல் வந்தாலே அது பல நோய்களை உருவாக்கக்கூடிய தன்மையுடையது. மலச்சிக்கல் மட்டும்தான் நோயை உருவாக்குமா? இல்லைங்க. நம்ம உடம்புல கழிவுகள் எங்கேயுமே தங்காம, இப்போ எக்ஸாம்பிள், இப்போ சர்மத்துல வேர்வையே வரல அப்படின்னா அந்த வேர்வை மூலயமா வெளியேற வேண்டிய கழிவுகள் உடம்புலயே தங்கறதுனாலதான் நமக்கு சர்ம பிரச்சனைகள் ஏற்படுது. அதே மாதிரி ஒரு ஆஸ்துமா பேஷண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, அவனுக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்துடணும். ஆக்சிஜனை உள்ள எடுத்தா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரணும். ஆனா அவனுக்கு ஆக்சிஜன் உள்ள போகும், ஆனா கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும்போது கொஞ்சம் சிரமத்தோட பண்ணுவான். அப்போ அந்த வீசிங் இருக்கு அப்படின்றதுனால எதனாலலாம் இது வருது அப்படின்றத தெரிஞ்சுப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லணும்னா, யூரின் நமக்கு அர்ஜென்சி வரும்போது நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கோம். இல்ல ஒரு போஸ்ட் வாய்டல் யூரின் சொல்லுவாங்க, யூரின் போனதுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் யூரின் நம்ம பிளாடர்லயே தங்கிட்டே இருந்துச்சுன்னு வைங்க, ஸோ அதனால நமக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். இந்த யூரின் அப்படியே நமக்கு ரிவர்ஸ்ல த்ரெஷ்ஹோல்ட் ஆகிறதுனால நமக்கு ஈவன் கிட்னி ப்ராப்ளம் வரத்துக்கு கூட இது ஒரு காரணமாவே இருக்கு. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவு வெளியேறாம உள்ளேயே தங்கிடுச்சுன்னா நோயுடைய முதல் காரணமே அதுதான். இயற்கை மருத்துவத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு நோய் உருவாகுது அப்படின்னா அதுக்கான பேஸ் அந்த சாயில் சொல்றோம்ல, அந்த மண் அந்த உரம் இல்லைன்னு வைங்க, நோயே வராது. ஆனா நம்ம சாப்பிடுற உணவு வளர்சிதை மாற்றத்துக்கு அப்புறம் அது உடம்புல இருந்து வெளியேறிடணும். அது ஏறாம வெளியிலேயே அது உள்ளேயே தங்கிருச்சு அப்படின்னா அது நமக்கு பல நோய்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பேஸாவே இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி டீடாக்ஸ் பண்றது? ஃபர்ஸ்ட் தண்ணி நிறைய குடிக்கணும். அதுலயும் காலையில எழுந்த உடனே ஒரு வார்ம் வாட்டரும், நைட்டு படுக்கும் போதும் ஒரு டம்ளர் வெது வெதுப்பான நீரை நல்லா சிப் பண்ணி அதை குடிச்சிட்டு நம்ம படுத்து தூங்குறது நல்லது. வேற எதுவும் கலக்கணும்ன்றது அவசியமே இல்லை. அதுல வெறும் வெந்நீரை கொஞ்சம் வெது வெதுப்பான பதத்துல அதை நல்ல சிப் பண்ணி நம்ம குடிக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, நான் இப்போ ஒரே நாள்ல நான் என் உடம்ப டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா உபவாசம் தாங்க தி பெஸ்ட். இந்த ஃபாஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த டீடாக்ஸுக்கு இதை தவிர வேற எந்த ஒரு விஷயமுமே ஒரு பெரிய இதுவாகவே கன்சிடரே பண்ண முடியாது. இது என்ன பண்ணணும், அந்த நாள் முழுக்க வெறும் பழங்கள் மட்டும், காய்கறிகள் மட்டும், அதே நேரத்துல பழச்சாறுகள், இந்த மாதிரி இயற்கை உணவுகளை, அதுவும் உயிருள்ள உணவுகளை நம்ம அந்த உபவாசம் இருக்கும் போது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு நல்ல பாடியை டீடாக்ஸ் பண்ணும். அந்த நேரத்துல நம்மளுக்கு வெள்ளை அணுக்கள், சிகப்பணுக்கள் இதோட எண்ணிக்கையை அதிகமாக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக்குது. இது ரூட்ல இருந்து ஏதாவது ஒரு செல் மாறி இருக்குன்னு வைங்க, அந்த இடத்துல தொற்று இருக்கு, இல்ல இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கு, அந்த இடத்துல அது ஈவன் கேன்சர் செல்லாவே இருக்கு, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த செல்ஸ் எல்லாமே அழிஞ்ச தன்மையில இருக்குன்னா, நீங்க உபவாசம் இருக்கும்போது, அதாவது ஜீரண மண்டலத்துக்கு ரெஸ்ட் கொடுத்து நீங்க உங்களுடைய கழிவுகள் வெளியேற்றுறதுக்கான எக்ஸ்கிரீட்டரி ஆர்கனுக்கு நீங்க வேலை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நேரம் ஃபுல்லாவே உங்க உடம்பு அதை சுத்தம் செய்யற வேலையில போயிடும். அப்போ அந்த பிரச்சனைய ரூட்ல இருந்து கிளியர் பண்ணி நமக்கு அதை சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வாரத்துல ஒரு நாள் நம்ம உபவாசம் இருந்தோம் அப்படின்னா, ஸோ இதுவே நம்மளுடைய அந்த ஒரு நாள் டீடாக்ஸுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் வாரம் வாரம் நான் இதை செஞ்சேன்னா என் உடம்ப நான் சுத்தமா வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கட்டோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். இது நம்மளுடைய செகண்ட் பிரெயின்னே சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய வயிறு பகுதியில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது கண்டிப்பா நம்மளுடைய மூளையோடைய செயல்பாட்டை அஃபெக்ட் பண்ணும். அதனாலேயே நமக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இப்படி பல நரம்புகள் வீக்னஸ் ஆகிறதுக்கு, ரொம்ப பதட்டம் அடையிறது, இந்த மாதிரி மன அழுத்தம், இது எல்லாமே வரத்துக்கு காரணம்
நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி டீடாக்ஸ் பண்ணாம இருக்கிறது. ஸோ அப்ப என்ன பண்ணணும், வாரத்துல ஒரு நாள் நம்ம வந்து இனிமா எடுத்துக்கிறது நல்லது. என்ன பண்ணணும், ஒரு சின்ன நாசில் இருக்கும், அதுல ஒரு டியூபோட ஒரு எனிமா கேன், செல்ஃப் எனிமா கேன்னு நமக்கு கிடைக்கும். அதை லெஃப்ட் லேட்டரல்ல படுத்துட்டும் எடுத்துக்கலாம், இல்ல நம்ம ஃபார்வர்டா பெண்ட் பண்ணி நம்மளுடைய ஆசன வாயில அந்த நாசில வச்சா போதும். அந்த கேனை வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் ஹைட்ல வைக்கணும். நம்ம உடம்புடைய லெவல்ல இருந்து மேல வச்சீங்கன்னா தான் அது கிராவிட்டிக்கு நீங்க எதுவும் பண்ண வேணாம். நீங்க நாசல் அது உள்ள வச்சாலே போதும், அந்த தண்ணி அப்படியே புஷ் பண்ணி உள்ள தள்ளிடும். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது குடலை வந்து நல்லா சுத்தம் செய்யும். ஸோ இது வாரத்துல ஒரு நாள் நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இது நம்மளுடைய இன்டெஸ்டைனை நல்லா கிளென்ஸ் பண்ணுது. முக்கியமா கட் ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணுது. கட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம ஒரு டம்ளர் மோர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. சாப்பாட்டுலயும் அதே கடைசி நேரத்துல கொஞ்சமா நீங்க தயிர் போட்டு சாப்பிடுங்க. கொஞ்சம் சாதம், தயிர் சாதம் கண்டிப்பா அது கொண்டு போங்க. அதே மாதிரி மோர் ஒரு டம்ளர் ரெகுலரா குடிக்கிறதுக்கு பாருங்க. இது நம்மளுடைய குட் பாக்டீரியாஸை மெயின்டைன் பண்ணும். ஸோ அது மூலயமா நம்மளுடைய கட்டோடைய ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணுது. ஸோ நம்ம பாடியை நல்லா டீடாக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை நம்ம தினசரி நம்ம பண்ணிட்டு வந்தோம். நல்லா தண்ணி குடிக்கிறோம், அதே நேரத்துல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எனிமா வாரத்துல ஒரு நாள் எடுக்கிறோம். இது கூட நம்ம டெய்லி இந்த மாதிரி மோர் இல்ல தயிர் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கட்டோடைய ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்றோம். இப்போ நான் இதை ரெகுலரா பண்ணிட்டே வந்தேன்னா என் உடம்புல எப்பவுமே கழிவு நிற்காம நான் வந்து மெயின்டைன் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்க கேட்கலாம். காலையில நான் சொன்ன மாதிரி எழுந்த உடனே தண்ணி குடிக்கிறது. ரெண்டாவது விஷயம் மூமெண்ட் அப்படின்னு சொல்றது. நம்ம வந்து நின்ன இடத்துலயே இந்த மார்ச் பாஸ்ட்ல நடப்போம் தெரியுங்களா, கைய காலை நல்லா நீட்டி அந்த மாதிரி நல்லா ஸ்விங் பண்ணி நின்ன இடத்துல ஓடலாம் வேண்டாம். ஏன்னா இப்ப பாதி பேருக்கு நமக்கு முட்டி வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, நடக்க கூட டைம் இல்லை, இடம் இல்லை, இப்படியெல்லாம் நம்ம பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்காகவே இந்த வீடியோ. நின்ன இடத்துலயே கைய மார்ச் பாஸ் பண்ற மாதிரி ஒரு கையை நீங்க மேல தூக்கும் போது அந்த காலையும் நல்லா மேல தூக்குறோம், திருப்பி நல்லா பின்புறமா நம்ம ஸ்விங் பண்றோம், இந்த காலை நம்ம தூக்குறோம். ஆல்டர்னேட்டா நல்லா காலை நம்ம தூக்கி அது மார்ச் பண்றோம் ஒரே ஸ்பாட்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாடி சோதனை பிராணாயாமம். இது நம்ம உடம்பு நல்லா டீடாக்ஸ் பண்ணி நம்மளுடைய நாடிகளை சுத்தம் செய்யறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதில் ஏதாவது அந்த ஸ்வரம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடநாடி, பிங்கள நாடி, இதில் ஏதாவது இம்பேலன்சஸ் வந்துச்சுன்னா அதுவே நோயாக பிரதிபலிக்கும். ஸோ அதை சுத்தம் செய்யறதுக்காகவே நம்ம நான் எப்படி பண்ணணும், லெஃப்ட் நாசில் அந்த நாசிகர முதிரையை வச்சு முகத்துக்கு நேராக திருப்புறோம், வலது புறமா கட்ட விரலால வலது நாசியை மூடி இடது நாசி வழியா மூச்சு உள்ள இழுக்கிறோம், வலது நாசி மூலயமா மூச்சை வெளியே விடுறோம், திருப்பி ரைட்ல இன்ஹேல் பண்ணி லெஃப்ட்ல முடிக்கிறோம். இது ஒரு ரவுண்டுங்க. இந்த ரவுண்டு நீங்க ரெகுலரா ஒரு 10 டைம்ஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்னா இதுல எந்த ஒரு பேலன்ஸ் இருந்தாலும், உங்களுக்கு பாடி பெயின் இருக்கு, பாடியில ரொம்ப டாக்ஸிசிட்டி அதிகமா இருக்கு, மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாலாம் இருக்குன்னா இமீடியட்டா அந்த வலியை நிவர்த்தி பண்ணுது, எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குது, நம்மளுடைய ஆக்சிஜனேஷன் அதிகமாக்குது. ஸோ அதே நேரத்துல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும், நல்ல பாடியில நைட்ரேட் அதிகமாக்கி கொடுக்குங்க. ஸோ இந்த நாடி சோதனை பிராணாயாமம் காலையில ஒரு 10 தடவையும் சாயந்தரம் ஒரு 10 தடவையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெகுலரா பண்ண வேண்டிய அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் மசாஜ். இது நீங்க மருத்துவர்கிட்ட போயும் நம்ம எடுத்துக்கலாம். யோகா இயற்கை மருத்துவர் அணுகுனீங்கன்னா அந்த லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் மசாஜ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இது நம்ம செல்ஃபாவே எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நெத்தில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நெத்தில ஒரு அவுட்வர்டா நம்ம இது பண்ணி நம்மளுடைய புருவத்தோடைய 2 எண்டுல கொண்டு வந்து அத காதுக்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட்ல வச்சு திருப்பி நம்மளுடைய கழுத்து அந்த காதுக்கு பின்னாடி கொண்டு போய் கழுத்து வழியா கீழே இறக்குறோம். இங்க வரும்போது இங்க இருந்து நம்ம இந்த டைரக்ஷன்ல அதை ட்ரெயின் பண்ணணும். ஸோ நம்ம கையை வச்சு ஒரு இடத்துல தண்ணி நின்றுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அது கையை வச்சு அதை இது பண்ணிட்டே இருந்தோம்னாக்கா அது ட்ரெயின் அவுட் ஆகும்ல. இந்த லிம்பாட்டிக் ட்ரைனேஜ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புல கழிவுகளை வெளியேற்றுறதுக்கான ஒரு சேனல். இதை நிணநீர் ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக்கும். நம்ம உடம்புல எங்கேயோ தோற்று இருக்கு, இல்ல கேன்சரே கூட டெவலப் ஆயிட்டு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இதுதாங்க நமக்கு அறிகுறியாவே வெளியில சொல்லும். உங்களுக்கு சிம்பிளா புரியுற
குறையணும்னா, நமக்கு சளி பிடிச்சதுன்னா நெறிக்கட்டிக்குது இல்ல, தொண்டையில எல்லாம் வீக்கமாகும், கழுத்துல எல்லாம் வீக்கம் இருக்கும். ஸோ என்ன பண்ணாலும் நமக்கு எச்சில் முழுங்க முடியாம இந்த வலி எல்லாம் கொடுக்கும். அடிபட்டா கூட groinல வலி இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிணநீர் ஓட்டம். அது எந்த இடத்துல அந்த மாதிரி கிளஸ்டரா இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி இப்படி இந்த கழுத்தாண்ட அங்க இருந்து நம்மளுடைய அக்கல் கிட்ட இந்த ஆக்சிலான்னு சொல்லுவோம். இதுல நிறைய கிளஸ்டர் ஆஃப் கிளான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதை மெதுவா அக்கல் கீழே இருந்து அப்படியே தள்ளி நம்மளுடைய மார்பகத்தோடைய நடு பகுதியிலையும் தள்ளி இதை அப்படியே நம்மளுடைய கிராயின் அந்த இடுப்போடைய முன்பகுதி இருக்குல்ல அங்கேயும் இதை அப்படியே தள்ளி இன்னர் பார்ட் ஆஃப் தொட வரைக்கும் நம்ம அதை ட்ரெயின் அவுட் பண்றது. ஸோ இதை செல்ஃபாவே நம்ம பண்ணலாம். ஸோ இது நம்ம 2 கைகளால செல்ஃபா நமக்கே இதை மாதிரி மசாஜ் பண்ணும்போது ஈவன் இது நல்ல சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. எங்கேயுமே உங்களுக்கு அது தேக்கம் அடையாம அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நிறைய குழந்தைங்க வராங்க இந்த பிரச்சனையில. என்னன்னு கேட்டீங்கன்னா மிசென்ட்ரிக் அடினைட்டஸ், வயிறு வலியில துடிப்பான். என்னன்னு ஸ்கேன் எடுத்து பார்த்தா வயிறுல இருக்கிற அந்த லிம்ஃப் நோட்ஸ்ல வீக்கமா இருக்கும். அதுக்கு என்ன மருந்துன்னு கேட்டீங்கன்னா ஆன்டிபயோட்டிக். அது 5 நாள் கொடுத்தா போதும்னு சொல்லி மருத்துவர் சொல்லியிருப்பாங்க. ஆனா இவனுக்கு அப்போ கூட வயிறு வலி சரியாகாது. ஏன்னா உணவுல எது அவனுக்கு அதை தூண்டு வச்சதோ அதை நிறுத்தணும், அந்த டயட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கணும். அப்படி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த லிம்ப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேஷனை குறைச்சு அது சீரான ஓட்டத்துக்கு வரும். இது என்ன பண்ணணும் அந்த நேரத்துல, நம்ம வயிறுல வந்து கேஸ்ட்ராயில் பேக் அப்படின்றது போடலாம். இது டெய்லி நம்ம எடுத்துக்கலாங்க. ஒன்றும் இல்லை, நல்லெண்ணெயும் விளக்கெண்ணெயும் ஒரு 5 ml எடுத்து அதை வந்து நல்லா தொப்புள்ள விட்டு தொப்புள்ள நல்லா மசாஜ் பண்ணிட்டு நைட்டு தூங்கிடுங்க. இது ஒரு 21 நாள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது கழிவுகள் வெளியேறும், உடல் உஷ்ணம் குறையும், அந்த லிம்ப்ஸ் எல்லாமே வந்து இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே நேரத்தில் இந்த மாதிரி வயிறுல அந்த மெசென்ட்ரிக் அடினைட்டிஸ், ஏன்னா இந்த சிக்கன் 65 அப்படின்னு சொல்லி வெளியில விற்கிறது எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு நிறைய நம்ம தரோம். அது வீட்டில் செய்யறதுக்கு நம்ம சோம்பேறித்தனப்பட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த ரிப்பீட்டடா யூஸ் பண்ணக்கூடிய அந்த எண்ணெய், அது டிரான்ஸ் ஃபேட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதுல போடுற மசாலா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது சில நேரத்துல பழைய மசாலாவா இருக்கலாம், சிக்கனே கூட பழைய சிக்கனா கூட இருக்கலாம். நான் எல்லாரையும் குறை சொல்லணும்னு இல்லை, ஆனா முக்கால்வாசி பிரச்சனை வர்றதே இப்படிதான் வருது. ஸோ இதே நீங்க வீட்டுல வாங்கி நீங்க சமைச்சு கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம வெளியில இப்படி வாங்கும் போது அது நமக்கு இந்த மாதிரி நிணநீர் ஓட்டத்துல இன்ஃப்ளமேஷன்ஸை காஸ் பண்றதுக்கு காரணமாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் மசாஜை நீங்க ரெகுலரா பண்ணலாம். அதுக்கு அடுத்தது இடுப்பு குளியல். ஒரு டப்ல தண்ணி ஒரு வெதுவெதுப்பான பதத்துல டெய்லி நம்மளுடைய வயிறு பகுதி வரைக்கும் உட்காந்தோம் அப்படின்னா இது நம்மளுடைய ஜீரணத்தை அதிகரிக்குது, நமக்கு அந்த லிம்ஃப் எங்கேயுமே தேக்கம் இல்லாம அந்த நிணநீர் ஓட்டத்தை அதிகரிக்குது, வளர்சிதை மாற்றத்தை அதிகமாக்குது, பாடியை நல்லா டீடாக்ஸ் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ பழங்கள், நிறைய பழங்கள் சாப்பிட்றது நல்லது, காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி இயற்கை உணவுகளை நம்ம அதிகமா எடுக்கும் போது அதுவே நமக்கு இந்த மாதிரி பாடியை டீடாக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.